வீல ஜவுளி கடை ஃபஸ்ட் லைக் போட்டேன், ரொம்ப தேங்க்யூ. நேற்று என்னாச்சு லைவுக்கே வரல? வேலை இருந்துச்சா? ஓகே ஓகே. வேலை ஃபஸ்ட்டு. கஷ்டப்பட்டாதான் நமக்கு சோறு. சும்மா இப்போ யார் போடுவா சோறு? சொல்லி இங்கே அமுச்சிடுவாங்க. ஆமாம். ஆரம்பிக்கும் போதே ஏர்டெல் பிரச்சனை ஒன்றுது. நெட்டு இல்லை, நெட்டு போஸ்ட்பெய்டு தான். அப்டேட் கேட்டுச்சுன்னு கொடுத்தேன், அது என்னமோ சுற்றி காமிக்குது, நம்மளை சுற்றி காமிக்குது. ஆமாம், நெட்டு தான் இல்லை. அந்த விஸ்வாசத்தை வந்து கொஞ்சம் இறங்கிட்டா செஞ்சது முழுசும் சொல்லி காமிச்சிருவாங்க. அது அவங்களோட குணம். யூடியூப்லேயே நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. செட் பண்ணுறேன்ட்டு வந்து பண்ணுவாங்க, கொஞ்சம் அவங்கள இறக்கி பேசிட்டா போது எல்லாத்தையும் சொல்லி காமிச்சிருவாங்க. அது யூடியூப்பில் மட்டும் கிடையாது, நேரடியாக நம்ம லைஃப்லேயும் நடக்கக்கூடியது. பணக்காரவங்க வீட்டில் நடக்கக்கூடிய உண்மை அது. நல்லா பாருங்கள், பணக்காரங்க வீட்டில் நம்மளை எவ்வளோ தூரம் வேலை வாங்க முடியுமோ வாங்குவாங்க. கடைசியில் சரி போய்ட்டு இந்த 100 வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. நிறைய பேர்த்து வீட்டில் அதான் நடக்கு. நண்பன் சாப்பிட்டேன்ப்பா, இப்போ தான் சாப்பிட்டு வரேன். துணி கடையில் போய் மாட்டிக்கிட்டேன் இன்னைக்கு. அதான் உண்மை. நண்பனாகட்டும், உறவுகளாகட்டும், ஒரு பெரிய இடத்துல வேலை பார்த்தாலும் சரி, நிறைய இடத்துல வந்து நம்மளை அப்படித்தான் உதாசீனப்படுத்துகிறாங்க. சரியா? உண்மை தானே? என்ன வினோத் சொல்கிற? எங்கள் லைஃப்பில் நான் நிறையா அனுபவிச்சிருக்கேன். அதெல்லாம் எங்கள் வீட்டுக்கார் வேலை பார்த்த இடத்துலலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் என்ன தெரியுமா, அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் அந்த காரியம் முடிஞ்சிடுச்சுன்னா ஈஸியாக கழட்டி விட்ருவாங்க. இப்போ ரியல் எஸ்டேட் பார்க்குறாரு. அவரோட நல்லா தான் பேசுகிறாங்க, பழகுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ஒரு ஹெல்ப்புன்னு வந்தால் செய்கிறாங்க. ஆனால் நம்மளோட தேவை இல்லைன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல வந்து நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சால் ஈஸியாக கழட்டி விட்டு போயிடுவாங்க. தெரியுமா? உண்மை அதுதான். நிறைய இடத்துல என் ஹஸ்பண்ட்லாம் ஏமாந்துருக்காரு பண விஷயத்தில். ரியல் எஸ்டேட் பண்ணும்போது அந்த அந்த இடம் முடிகிற வரைக்கும் நல்லா இனிப்பாக பேசுவாங்க. முடிய போதுன்னு தெரிஞ்சாலே இந்த இடம் நமக்கு வேணாம்பான்னு பேசிட்டு கழட்டி விட்ருவாங்க. ஏன்னா அது பணம் பரிமாற்றம் பண்ணுற இடத்துல அப்படி தான் கழட்டி விட்ருவாங்க. அஜித் குமார், ஹாய் அக்கா, நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர் நீங்கள்? நான் திண்டுக்கல்ப்பா. உண்மையாலுமே இது எல்லாத்துக்குமே நடக்கிற ஒரு விஷயந்தான். உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தா வந்து மெசேஜ் போடுங்க, சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஆமாம், உண்மைதான். ஏன்னா அவர் நிறைய இடத்துல வந்து ஏமாந்துருக்காரு. உண்மை அதுதான். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. நமக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டே இருப்பாங்க. கடைசியில் அந்த இடத்துல ஏமாற்றி விட்டு போயிடுவாங்க. அக்கா, இந்த லைவில் யாருமே இல்லையா? இருக்காங்க, ஆனால் யாரும் மெசேஜ் போட மட்டும் வரமாட்டாங்க. அக்கா, என் நம்பர் போடுறேன். போடுப்பா, நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. லைவ்லாம் நிறைய பேர் வருவாங்க, அமைதியாக இருப்பாங்க, ஆனால் சேட் பண்ணுறதுக்கு மட்டும் யோசிப்பாங்க. லைக்காவது போட சொன்னால் லைக்கும் போட மாட்டாங்க, சேட் பண்ணவும் யோசிப்பாங்க, அப்புறம் அப்படியே போயிடுவாங்க. ஒருத்தர் 2 பேர் வருவாங்க. சொல்லு வினோத்து. நான் தான் உன்னை ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போடுன்னு தானே சொன்னேன். யூடியூப் ஸ்டுடியோவில் மெசேஜ் காமிக்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். $944 பிட்டு பிட்டாக போட்டால் அதுக்கு மொத்தமாக